ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணை. நான் உங்க நவீன். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லாக யூஸ் அண்ட் கிளியரன்ஸ் இருக்க ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் சைட்டில் சந்திக்கலாம்னு சொல்லியிருந்தோம். பட் ப்ராஜெக்ட்ஸ் கண்டினியூஸாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பேக் டு பேக் வந்ததுனால எங்களால் இந்த வீடியோ அப்டேட் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்துட்டு பட் ஃபுல் கம்ப்ளீட்டாகவே கிளியரன்ஸ் அப்புறமா டெமோ யூனிட்ஸ் ப்ளஸ் யூஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் பைபேக் ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டீரியோ ரிசீவரில் 3 ஸ்டீரியோ ரிசீவர் பார்க்க போகிறீங்க. ஸோ எம்ஹால CA1000, ஏவிஎம்ல ஒரு ஹை அண்ட் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் ப்ளஸ் ஒரு பீஸ்டியில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர், பேர் ஆஃப் ஃபோக்கல் புக்ஷல் ஸ்பீக்கர்ஸ், 2 சப்வூஃபர்ஸ் பார்க்க போறீங்க. ப்ளஸ் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஸோ ஜாமோல ரொம்பவே ப்ரீமியமான ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா 2.1 காம்போல அவைலபிள் இருக்கு. ஸோ இது ஒரிஜினல் பாக்ஸ் கண்டிஷனும் அவைலபிள் இருக்கு. ப்ளஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நிறைய காம்போஸ் பார்க்க போகிறோம். ஸோ காம்போஸ் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூஸ் ஸ்பீக்கர்ஸ் கூட பிராண்ட் நியூ வேவியர் தான் காம்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ் ஸ்பீக்கர்ஸ் கூட பிராண்ட் நியூ வேவியர் போடும்போது உங்களுக்கு பட்ஜெட்டில் அடங்கிடும். ப்ளஸ் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் பக்கத்து இதனால இவ்வளோ வேறு ஸ்பீக்கர்னு பார்க்காதீங்க. இது வந்து டனாயில் ஒரு 12 இன்ச்சில் LCR கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு 5.0 பேக்கேஜில் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எதுக்கு மேட்ச் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா, இன்கேஸ் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு தியேட்டர் ரூம் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளஸ் ஹை எண்டில் ஒரு பட்ஜெட்டில் இருக்க ஒரு பட்ஜெட்டுக்குள்ள அடங்குற மாதிரி ஒரு யூஸ் ஸ்பீக்கர்ஸ் பார்க்கணுன்றவங்களுக்கு இது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஸ்பீக்கர்ஸ். பட் நீங்கள் யூஸில் போகும்போது உங்களுக்கு ப்ரைஸ் அன்பிலிவபிள் ப்ரைஸஸில் இருக்கும். ஸோ ஜாமோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச் டிரைவரில் ஒரு புக்ஷல் ஸ்பீக்கர் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ரொம்ப ஹை எண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஸ்டுடியோ சீரிஸில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஃப்ரண்ட்ல வச்சிருக்கோம். பட் இந்த ரூம் இருக்க பிளே சைஸ்க்கு இவ்வளோ தேங்க டிஸ்பிளே வைக்க முடிஞ்சு. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ப்ளஸ் இந்த வீடியோவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ண முடியும். ப்ளஸ் டிஸ்பிளேல அவ்வளோ ப்ராடக்ட் வைக்க முடியுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அவைலபிள் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டனாயில் ஒரு ஹை அண்ட் சீரிஸில் இருக்க ஒரு 5.0 தியேட்டர் கான்செப்ட் ஸ்பீக்கர்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LCR கான்செப்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ LCR என்ன பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சென்டர் ரைட். ஸோ பொதுவாகவே ஒரு 2 ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஒரு சென்டர் இருக்கும்போது வந்து LCRன்னு சொல்லுவாங்க. பட் அது ஆக்சுவல் LCR கிடையாது. ஸோ ஆக்சுவலாக LCR ஸ்பீக்கர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சென்டர் ரைட். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு பேரா கிடைக்காது. இது வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து சிங்கிளாக சேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம வாங்கிட்டு நம்ம LCRக்கு மர்ஜ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20-30 ஃபீட் ரூம் டிஸ்டன்ஸ் இருக்கு. இல்லை அப் டு உங்களுக்கு 40 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு ரூம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ப்ளஸ் அந்த ரூம் டிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல ஸ்பீக்கர்ஸ் போடுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி சவுண்ட் நோட்ஸ் டீடைலிங் கிறிஸ்டல் கிறிஸ்பாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 12 to 14 lakhs வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மட்டும் தான் வந்து உங்களுக்கு அந்த டீடைலிங்கும் உங்களுக்கு அந்த சவுண்ட் கிளாரிட்டியாக கிடைக்கும். ப்ளஸ் எனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை, பட் எனக்கு அது ஈக்குவலாக இருக்க ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இது ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அன்பிலியபிள் ப்ரைஸஸாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் இது தியேட்டர் கான்செப்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஆக்சுவலி இது ஒரு தியேட்டர் கான்செப்ட் ரூம் தான். ஸோ இது வந்து இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது மாடல் பார்த்தீங்கன்னா டெனாயில் DC12i. ஸோ இந்த 2 மாடல் விட்டுருப்பாங்க. ஒன்று DC12, இன்னொன்று DC12i. ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்க காமன் டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா DC12 வந்துட்டு ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கு, DC12iன்றது வந்து இன்வால்வ் கான்செப்ட். இந்த ஒரு ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வால்வாக யூஸ் பண்ணலாம், ஆன்வால்வாக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூம் செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பிளான் இருக்குங்க, எனக்கு டெடிகேட் தியேட்டர் ரூம் பிளான் இருக்கு, ப்ளஸ் எனக்கு அதுக்கான ஸ்பீக்கர்ஸ் இப்போ வாங்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இருக்காது. ஸோ ஒரு ப்ராடக்ட் சேர்த்து வைப்பாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லா ப்ராடக்ட் சேர்ந்ததுமே அவங்க தியேட்டர் ரூமும் ஈஸியாக பில்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்கு. இந்த ஸ்க்ரீனோட சைஸ் 120 இன்ச் டயக்னல். ஸோ நம்மளுக்கு வந்து இது நம்ம இப்போ இன்வால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணிட்டாக்கா பேக் சைடில் ஸ்டேஜிங் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டேஜிங் பண்ணிட்டு அதில் இந்த லெஃப்ட் சென்டர் ரைட் மூணுத்தையுமே பிளேஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரீன் போட்டுட்டோம்னாக்கா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ரூம்ல ஸ்பீக்கர்ஸ் தெரியக்கூடாது, ஆனால் சவுண்டிங் மட்டும் சூப்பராக இருக்கணுன்றவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன் எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிஃபரட் ஸ்க்ரீன் போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு எங்கேயுமே ஸ்பீக்கர் தெரியாது. ஆனால் உங்களுக்கு 30-40 ஃபீட் டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி மிட் ஃப்ரீக்வன்சி ரொம்பவே சூப்பராக டெலிவரி இருக்கும். ஸோ இதோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு 12 இன்ச்சில் டுவல் கான்செப்ட் டிரைவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இதில் வந்துட்டு ட்விட்டர் வராது. ஸோ தியேட்டர் கான்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிசைனை பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MDF கேபினெட்ல ரஃப் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இது இன்வால்வ் கான்செப்ட்ன்றதுனால உங்களுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக கிளாஸியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்வால்வ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இந்த பாக்ஸ்க்கான அக்வாஸ்டிக் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சில் ஒரு டிரைவர் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்து உங்களுக்கு ட்விட்டர் இருக்காது. இது டுவல் கான்சென்ட்ரிக் ஸ்பீக்கர். ஸோ டுவல் கான்சென்ட்ரிக்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கோஆக்சியல் ஸ்பீக்கர் மாதிரி சென்டரில் ட்விட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இதை பார்த்து உங்களுக்கு டியூலிப் ட்விட்டர் டிசைன் வாங்க. ஸோ இப்போ கிளிப்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹான் ட்விட்டர் டிசைன் இருப்பாங்க இல்லையாண்டா, டெனாயில் பார்த்து உங்களுக்கு டியூலிப் டிசைன் தான் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற ஸ்பீக்கர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு சைட்லலாம் ரப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஸ்பீக்கரில் ரப்பர் வராது. ஸோ ரப்பர் வராத ரீசன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ தியேட்டர் கான்செப்ட் நீங்கள் பண்ண போகும்போதே மினிமம் ஒரு 15 to 20 இயர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு தியேட்டர் ரூம் பண்ணுவீங்க. அது வந்துட்டு ஷார்ட் டைமுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் அப்கிரேட் பண்ண முடியாது. பண்ணணும்னு சொல்ல நிறைய பைசா வேஸ்ட் ஆகும். ஸோ தியேட்டர் கான்செப்ட்னு வரும்போது ஒரு 12-15 இயர்ஸ் நீங்கள் மினிமம் யூஸ் பண்ணுவீங்க.
ஸோ நம்ம இன்வால்வ் போகும்போது மாய்ஸ்சர் ரீசனால உங்களுக்கு அந்த ரப்பர்ஸ் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ தேட்டர் கான்சோல் ரெகுலர் யூஸ் பண்ண முடியலனாக்கா கண்டிப்பாக மாய்ஸ்சரில் ரிங்ஸ் டேமேஜ் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மெட்டீரியல் உங்களுக்கு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பேப்பர் கோன் ஊஃபர் வந்துடும். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கிரில் வராது. ஸோ இன்வால்வ் கான்செப்ட்ன்ற எந்த ஒரு மாடலுமே கிரில் வராது. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா MDFல ரஃப் ஃபினிஷ்ல பண்ணியிருப்பாங்க. இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன் வாலில் போகும்போது ஸ்க்ரூ ஹோலாவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தேட்டர் ரூமில் LCR கான்செப்ட் ஸ்டேஜிங் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானா பின் டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே டொனை ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் இன் சைடு தான் நிறைய வரும். பட் இது ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதெல்லாம் பியூர்லி மேட் இன் UK. ஸோ ஸ்டிக்கரிங்ல பார்த்தீங்கன்னா மேட் இன் UKன்னு கொடுத்துருப்பாங்க. டிசைன்டு அசம்பிள்டு மேனுஃபேக்சரிங் எவ்ரிதிங் இஸ் இன் UK. இப்போ LCR கான்செப்ட் பற்றி பார்த்தாச்சு. நம்ம இப்போ இதோட சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த பேக்கேஜ் கூட வர சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இதுதான். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு DC8i. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அது இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் தான். ப்ளஸ் உங்களுக்கு 8 இன்ச்சில் உங்களுக்கு பேப்பர் கொண்டு ஊஃபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இதுக்கும் அதே மாதிரி தான் ஃபேப்ரிக்ல ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டியூலிப் ட்விட்டருக்கான இங்கே ஹோல்ஸ் இருக்கும். இது வந்துட்டு ஃபேப்ரிக் வராது. ப்ளஸ் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்கும். ஸோ MDFல க்ளீனாக நீட் அண்ட் கட் அண்ட் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்க்கு ஆன்வால்க்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் பின்னாடி பனானா பின் டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபுல் என்டையர் பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,10,000 rupees தரும். இதோட ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈச் சிங்கிள்ஸ் LCR வர ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரோட காஸ்ட்டே ஆல்மோஸ்ட் 320-330 கிட்ட ப்ரைஸ் இருக்கு இந்தியன் MRPல. ஸோ இந்த என்டையர் பேக்கேஜ் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் 12 to 14 lakhs வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் 100% வரும். ஸோ நம்ம தர வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,10,000 தான் தரும். ஸோ சூப்பர் ஆஃபர். இல்லைங்க எனக்கு LCR மட்டும் போதும், எனக்கு சரௌண்ட் வேண்டாம், எனக்கு என்னோட ரூமில் ஆல்ரெடி வேறு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, LCR மட்டும் அப்கிரேட் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், ஸோ அதை ஸ்க்ரீனை மட்டும் அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர் பண்ணுறவங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் லார்ஜ் ரூம் சைஸாக இருந்தாலும் சரி, சின்ன ரூம் சைஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சவுண்டிங் இருக்கும் ரொம்ப டீட்டெயிலிங்காக சூப்பராக இருக்கும். ஆடியோ ஃபைல் குவாலிட்டியில் நீங்கள் ஒரு மூவி பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு சூப்பர் செலெக்ஷனாக இருக்கும். இல்லைங்க எனக்கு இப்போ வந்துட்டு பேர் ஆஃப் புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் வேணும், எனக்கு நான் வெறும் ஸ்டீரியோ மட்டும் லிசன் பண்ணுறேன், எனக்கு LCR வேண்டாம், எனக்கு புக்ஷெல்ஃப் மட்டும் வேணும், இந்த மாடலில் எனக்கு புக்ஷெல்ஃப் மட்டும் வேணுன்றவங்க தாராளமாக அதை கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதை நீங்கள் 5.0 வாங்கலாம், இல்லை 2.0 வாங்கலாம், இல்லை 3.0 வாங்கலாம். ஸோ உங்களுக்கு பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கான்ஃபிகரேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிஸ்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவில் யூஸ்டு எல்லா கேட்டகரியிலும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டரில் அக்வாஸ்டிக்ஸில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ரூம் இருக்கு, இல்லை என்னோட ரூம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோம், நீங்கள் வந்துட்டு செமி அக்வாஸ்டிக்ஸ் பண்ணலாம், இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு டெடிகேட்டட் ரூம் பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு அப்ரோச் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல் ஓவர் பெங்களூர், இன்கேஸ் நீங்கள் அவுட் ஆஃப் தமிழ்நாடு இல்லை கேரளா எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு எண்ட் டு எண்டு உங்களுக்கு டர்ன் கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி தரோம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் என்ன வர பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹோம் தியேட்டரே நம்ம வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு ஹோம் தியேட்டர் டெடிகேட்டடாக ஒரு ஹோம் தியேட்டர் ரூம் பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஹேண்ட் ஒரு பாலி ஒரு எம்டி ரூம் ஹேண்ட் ஓவர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் நினைக்கிற டிசைனில் உங்களோட பட்ஜெட்குள்ளே நம்ம ப்ராடக்ட்ஸ் அடக்கி தர முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோக்கலில் தேவா சீரிஸுக்கு N1 லார்ஜ் சைஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹோம் தியேட்டருக்கும் நல்லா இருக்கும், அட் சேம் டைம் உங்களுக்கு ஸ்டீரியோக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ரூம் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லை ஒரு சின்ன ஸ்டீரியோ ஆம்பிஃபையர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு எக்ஸலண்ட்டான கண்டிஷனில், ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் எனக்கு பட்ஜெட்டில் ஒரு புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஹோம் தியேட்டர் ரூம் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸ் ரூமு, இல்லை லார்ஜ் சைஸ் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கு அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு லார்ஜ் சைஸ் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு இதுக்கான இன்னும் ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபிலிம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுட்டு கிளாசி ஃபினிஷ்னால மேலே ஒரு ஃபிலிம் வரும், அந்த ஃபிலிம் கூட பிக்கல, ப்ளஸ் இதோட ஒரிஜினல் மேக்னெட்டிக் கிரில் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohmsக்கு 100 watts RMS பண்ணக்கூடியது அந்த ஸ்பீக்கர். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு 1 inchல அலுமினியம் இன்வெர்டட் டோம் ட்விட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் 6.5 inchல ஒரு மிட் பேஸ் டிரைவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் ரேர் போர்ட்டட் ஸ்பீக்கர். ஸோ பேக் சைடில் பார்த்தா உங்களுக்கு பனானா பின்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ், கண்டிஷன், டீடைல்ஸ் பற்றி, ஸ்பெக்ஸ் பற்றி தெரிஞ்சாச்சு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதோட ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 rupees ஆஃபர் பண்ணுறோம். இதோட பிராண்ட் நியூ காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1,10,000 rupees இருக்குது இன்றைக்கான காஸ்ட்டு. ஸோ இந்த ப்ரைஸில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ப்ரைஸ் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி கம்மி ரேட்டில் இவ்வளோ பிராண்ட் நியூ கண்டிஷன் ப்ராடக்ட்ஸ் எப்படின்னா ஒரு டைம் தான் வரும். ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வழக்கம் போல ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாமோவில் ஸ்டுடியோ சீரிஸில் டாப் லைன் ஆஃப் த செக்மெண்ட்டில் இருக்க ஒரு புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா S717B தான் இதோட மாடல் நம்பர். ஒரு 5-star ரேட்டிங் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். ஸோ இந்த எலிவேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ புக்ஷெல்ஃப் ஸ்டாண்டில் இதை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏர் லெவலுக்கு
உங்களுக்கு 7 டிகிரி அந்த டில்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏர் லெவலுக்கு வரும்போது உங்களுக்கு அந்த ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ரொம்பவே ப்ரிசைஸாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்னு வரும்போது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பேப்பர் கோன் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே அதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போது ஸோ நீங்கள் ஹை எண்டில் எவ்வளோ ஒரு 15 இன்ச் டிரைவர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 4 இன்ச் டிரைவரில் ஒரு சின்ன புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு பேப்பர் கோன் ஊஃபரில் மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்க எல்லா புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸுமே ஸ்டீரியோக்கும் சரி ஆடியோஸும் சரி சூப்பராக இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் அதோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சில் பேப்பர் கோனில் தார் ஹேமர் டிசைனில் செஞ்சிருப்பாங்க. ஸோ ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா 1.1 இன்ச்சஸில் ட்வீட்டர் செஞ்சிருப்பாங்க. ஸோ ஏன் ரெகுலராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் 1 இன்ச் தான் இருக்கும். ஸோ 1.1 இன்ச் பண்ணதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த பேப்பர் சைஸ் ஊஃபருக்கு உங்களுக்கு ரொம்பவே ப்ரிசைஸாக உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு சாங் டீட்டெயிலிங் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் 1.1 இன்ச் போடும்போது உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி நோட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டீரியோக்குன்னு வாங்குறவங்க கண்டிப்பாக இதில் இருந்து நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கிரேட் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன் அவைலபிள் இருக்குது. ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. இது ஒரு யூஸ் ப்ராடக்ட். ஸோ கஸ்டமர் ஒரு ஃபுல் ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட் அப்கிரேட் ஆனதால இதை வந்துட்டு எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேக்கேஜ் இருக்குது. ஸோ இருக்க பேக்கேஜ் விட நீங்கள் அப்கிரேட் ஆகணும், இல்லை வேறு எதாவது பேக்கேஜ் என்டையராக சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்டையர் பேக்கேஜ் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு புது பேக்கேஜ் வேணுன்றவங்களுக்கு நம்மகிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரூம்ஸ்க்கு 100 வாட்ஸ் பீக் ஆர்எம்எஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்பீக்கர். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 54,000 ஆஃபர் பண்ணுறோம். இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வழக்கம் போல தான் எங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாம்போவில் ஒரு சப்வூஃபர் தான், ஒரு 10 இன்ச்சில் ஒரு லாங் த்ரோ கொஷனில் இருக்க சப்வூஃபர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜாம்போவில் இது மாதிரி ஸ்டைலிஷான சப்வூஃபர் ரொம்பவே லிமிட்டாக தான் மேக் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு லிமிட்டட் எடிஷன் சொல்கிற அளவுக்கு இது ஒரு ப்ரீமியமான லுக்கில் ஸ்டைலிஷாக செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட கான்செப்ட் இது வந்துட்டு ஒரு சீல்டு சப்வூஃபர். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ் ஸ்பீக் போகக்கூடிய சப்வூஃபர். ஸோ 10 இன்ச்சில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லாங் த்ரோ கொஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும். லோ ஃப்ரீக்வன்சியோட லெவல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அப் டு 24 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லோ போகக்கூடியது இந்த சப்வூஃபர். ஸோ இந்த சப்வூஃபரில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்துட்டு ஒரு ரேர் ஃபயரிங் சப்வூஃபர். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது வந்துட்டு உங்களுக்கு ரேர் சைடில் உங்களுக்கு பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்வூஃபர். ஸோ ரேர் சைடில் ஸ்பீக்கர் வந்துருச்சு, ஃப்ரண்ட் சைடில் வந்துருச்சு. ஸோ கண்ட்ரோல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களுக்கு பவர் கனெக்டிவிட்டி ப்ளஸ் ஃபேஸ் அண்ட் கட் ஆஃப் இங்கே 2 கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் லைன் இன் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இதோட டாப் சைடில் வந்து உங்களுக்கு கெயின் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கெயின் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 29,000 ருபீஸோட ஆஃபரிங் ப்ரைஸு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்குது. இதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீச் ட்ரீல ஒரு ஹைப்ரிடான டியூப்ல இருக்க ஒரு இன்டிகிரேட்டட் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா நோவா 65 SC. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸு, டீடைல்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, ப்ரைஸு, இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலுமினியமில் பேனல் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாடி பார்த்தா உங்களுக்கு ஃபுல் கிளாசி பிளாக்ல ஃபினிஷில் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தா உங்களுக்கு நீட் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இங்கே இதில் இருக்க பட்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் இன்புட்ஸும் இருக்கும், USB இன்புட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் மேக்லேருந்து யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் லேப்டாப்லேருந்து யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பிசிலேருந்து யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஆடியோவை நீங்கள் சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் இன்புட்டும் இருக்குது, உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் இருக்கும். டிஜிட்டலாக பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் 1 ஆப்டிகல் 2 2 இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு கோஆக்சியல் இருக்கும். ஸோ இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அதே தான் இருக்கும். இந்த சேம் USB, கோஆக்சியல், ஆப்டிகல் 1 ஆப்டிகல் 2 அண்ட் ஆக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இது வந்து டியூப் இன்டிகிரேட் ஆம்பிளிஃபையர். ஸோ வந்துட்டு உங்களுக்கு டியூப் அதோட லைட்டிங் தெரியும். ப்ளஸ் வால்யூம்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட பேக் சைட் கனெக்டிவிட்டிஸ் எது இருக்குது பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ்க்கு இங்கே பனானா பின் டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கனெக்டிவிட்டிஸ் பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இங்கே USB போர்ட் இங்கே இருக்கும். ப்ளஸ் ஆப்டிகல் 1 ஆப்டிகல் 2 கோஆக்சியல். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாகில் ஆக்ஸ்ல இன்புட் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா வந்துட்டு இது இன்கேஸ் உங்களுக்கு இதோட பவர் இன்னும் எஃபிஷியண்டாக இன்னும் ட்ரை பண்ணணும், இதை வந்துட்டு ஒரு ப்ராப்பராக இது வந்துட்டு ஒரு நீங்கள் ப்ரீ ஆம்ப் யூஸ் பண்ணி ஒரு பவர் ஆம்ப் போட்டு யூஸ் பண்ணாக்கா உங்களுக்கு இது ப்ரீ அவுட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு ப்ரீ அவுட் வேணா இதில் இருக்க எஃபெக்ட் எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. பட் ஒரு சப்பு போட்டோம்னாக்கா நீங்கள் ப்ரீ அவுட்டில் சப்பு கூட கனெக்ட் பண்ணிட்டு தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இல்லை இதுக்கு வந்துட்டு பேரிங் ரிமோட் அவைலபிள் இருக்குது. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேட்டேஜ் ஸ்பெக்ஸ் பற்றி தெரிஞ்சாச்சு. இதோட வேட்டேஜ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஓம்ஸ்க்கு 65 வாட்ஸ்ல உங்களுக்கு ரன் ஆகக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். ஸோ உங்களுக்கு லார்ஜ் சைஸ் ஷவராக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சைஸ் புக் ஷெல்ஃப் இருந்தாலும் சரி, உங்களுக்கு சூப்பர் எஃபிஷியண்டாக ஒரு ஆடியோ ஃபைல் குவாலிட்டியாக உங்களுக்கு க்ளீனாக ரன் ஆகும் உங்களுக்கு. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 53,000 ருபீஸ்க்கு ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஆஸ் யூஷுவல் எங்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை இது டெமோ பார்க்கணும், இது டெமோ பார்த்து வாங்கினாக்கா நீங்கள் டேரக்டாக ஸ்டோர் வந்து டெமோ பார்த்து கூட வாங்கி. நம்ம எந்த ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ளீன் சவுண்டிங்கான ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் A2. ஸோ இது இந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, டீட்டெயில்ஸு, ப்ரைஸிங்கு, ஃபங்க்ஷன்ஸு, இதோட மேக்கிங் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு சாங்கு நீங்கள் ஒரு மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பேர் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ், ஒரு நல்ல ஆம்பிளிஃபையர், க்ளீன் சவுண்டிங் ஆம்பிளிஃபையர். ஸோ என்ன க்ளீன் சவுண்டிங்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பில் இந்த டிஸ்டார்ஷன் லெவல்னு வாங்க. ஸோ டிஸ்டார்ஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கு மாதிரி ஸ்பீக்கர்ஸ் மேட்ச் ஆகணும். ஸோ ஹை எண்டில் போனதான் லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் வாங்கினதா கிடைக்கும்லாம் இல்லை. நம்ம பட்ஜெட்லேயே வாங்கக்கூடிய ஐட்டமில் கூட ஸோ யூஸ்டு நல்ல நல்ல பொருள்களாக வரும். ஸோ பிராண்ட் நியூவில் பார்த்து நல்ல நல்ல பொருள் வரும். ஸோ மியூசிக் கேட்கும்போது நம்மளே தெரியாமல் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ நல்ல மியூசிக் கேட்கறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு எவல்யூஷன் A2. இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பியூர்லி ஹேண்ட் மேட் இன் ஜெர்மனி. ஸோ இது ஹேண்ட்மேட்னாக்கா ஸோ உங்களுக்கு ஃபினிஷ் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப நீட் ஃபினிஷாக, ரொம்ப எலிகென்ட்டாக, சிம்பிள் டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டேபிள் மவுண்ட்டில் வச்சாலும் சரி, உங்கள் ஆடியோ ரேக்கில் போட்டாலும் சரி, அவ்வளோ ஒரு ப்ரீமியமான லுக்காக இருக்கும். ஸோ இந்த பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹெவி மெட்டல் அலுமினியம், பிரஷ்ட் அலுமினியம் செஞ்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஹெவியான ஒரு ஆம்பிளிஃபையர். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்து ஒரு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஒரு சோர்ஸ் செலக்டர், ஒரு வால்யூம் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டர், ப்ராசஸிங்கு, லெவல் அண்ட் பேலன்ஸ்க்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட மேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் டொராய்டில் செஞ்சு பவர் செக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரீ செக்ஷன் வந்துட்டு இண்டிவிஜுவல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சவுண்டு, ஒரு எலக்ட்ரானிக் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ போர்டில் மேனேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சவுண்டிங்காக அவ்வளோ க்ளீனாக இண்டிவிஜுவலாக பண்ணியிருப்பாங்க. பவர் செக்ஷன், ப்ரீ செக்ஷனாகவே வந்துட்டு ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்டார்ஷன் லெவலாக இருக்காது. ஸோ பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஆடியோ ஃபைல் சவுண்டு 100% உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆம்பிளிஃபையரை அவங்க பர்டிகுலராக செய்யும்போது ஸோ அந்த ஆடியோ இமேஜிங்கு, அந்த சவுண்டு, மிட்ஸ், ஹைஸ், லோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக டியூன் பண்ணி ப்ராப்பராக செஞ்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏபி சர்க்கியூட்டில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. 8 ஓம்ஸ்க்கு 75 வாட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது அந்த ஆம்பிளிஃபையர். ஸோ உங்களுக்கு சவுண்டிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த ஆடியோ இமேஜிங் வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த மார்க்கெட் அண்ட் பெஸ்ட் இன் த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எவல்யூஷன் A2 மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ இது மிஸ் பண்ணுறவங்க இது வேற எங்கன்னா கேட்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இது மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு 100% வரும். ஸோ இது எந்த ஒரு ஆம்பிளிஃபையருக்கு இவ்வளோ ரிவ்யூ பண்ணதே இல்லை. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட், என்னோட ஒரு ஃபேவரட், நம்மளோட ஸ்டோரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்டிங் ஆம்பிளிஃபையர், இல்லை எங்களோட பர்சனல் சாய்ஸ் தான், ஒரு பர்சனல் கலெக்ஷனில் வைக்க வேண்டிய ஒரு ஆம்பிளிஃபையர் இது. பட் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மாடல்ஸ் டே டு டேல பார்க்குறோம். ஸோ எல்லா ஆம்பிளிஃபையரும் நிறைய வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட் அவ்வளோ தங்கி ஸ்டோர் பண்ண முடியாது, வீட்டில் அடிச்சு துரத்திடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் அது பிரச்சனை இருக்கும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு மேலே ஹீட் சிங்க்கான வென்டிலேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் பேர் ஆஃப் பன்னா பின்க்கு கோல்டன் பிளக்ல டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா இதை பார்த்தீங்கன்னா 6 இன்புட்ஸ்க்கு அனலாக் இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டு இன்னு, ரெக்கார்ட் அவுட்டு, ப்ராசஸர் இன்னு, ப்ராசஸர் அவுட்டு. லாஸ்ட்டாக எனக்கு இதோட பவர் எனக்கு சஃபிஷியண்டாக இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவி பவர்ஃபுல்லாக ஆம்பிளிஃபையர் தேவைன்றவங்களுக்கு இங்கே ப்ரீ அவுட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பவர் ஆம்ப் போட்டு ட்ரைவ் பண்ணி இன்னும் பவர் எஃபிஷியன்ட் கூட ட்ரை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போடும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல மேட்சிங்கில் ஒரு இங்கிலீஷ் பவர் ஆம்பிளிஃபையர் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பரான சவுண்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிஷன், இதோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சாச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஆஃபரிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 78,000 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரைஸ்னே சொல்ல முடியும். ஸோ இதை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக எங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜாமோ பிராண்டில் ஒரு மான்ஸ்டர் 15 இன்ச் சப்வூஃபர்ஸ்னே சொல்ல முடியும். ஸோ ரெண்டுமே 15 இன்ச் சப்வூஃபர்ஸ், நான் போர்ட்டடு, ரெண்டுமே ஆடியோஃபைல் குவாலிட்டியில் உங்களுக்கு அவ்வளோ டைட்டாக பேஸ் இருக்கும். ஸோ மாடல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது ஜாமோ D6, இது பார்த்தீங்கன்னா ஜாமோ D600. ஸோ இதோட ப்ரைஸு, ஸ்பெக்ஸு, டீட்டெயில்ஸு, ஃபங்க்ஷன்ஸ், இதோட கண்டிஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாமோ D6 பார்க்கலாம். ஸோ ஜாமோ D6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச்சில் ஒரு டிரைவர் கொடுத்துருப்பாங்க, நான் போர்ட்டட் சப்வூஃபர். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் பார்த்தா உங்களுக்கு ஃப்ரண்ட் உங்களுக்கு வந்துட்டு கெயின் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இதோட ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃபேஸ் லெவல் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு இன்புட் சோர்ஸ்லாம் உங்களுக்கு பேக் சைடில் வந்துடும். ஸோ இதோட டைட் பேஸ் சப்வூஃபர், இதோட பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 ஹெர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு லோ போகும். ஸோ பீக் பவர் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் மட்டும் பீக் பவர் ஹேண்ட்லிங் இருக்கும். இதோட ஒரிஜினல் கிரில் அவைலபிள் இருக்கு. ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்ட் ஸ்கிராச்சஸ் இருக்கு டியூ டு இட்ஸ் ஏஜ். பட் இது யூஸ் இல்லை, நம்ம ஸ்டோரில் இது டெமோக்காக யூஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த மாடல் மார்க்கெட்டில் சேல் ஆகும்போது
மோஸ்ட் சோல்டட் அண்ட் மோஸ்ட் டிமாண்டட் மாடல்ஸ்ல இது ஒன் ஆஃப் மாடல்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாமோ D6, இன்னொன்று ஜாமோ D600. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டைட்டாக பேஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆடியோஃபைல் குவாலிட்டியில் பார்க்கும்போது பேஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். உங்களுக்கு அப்போ தான் அந்த ஃபீல் உங்களுக்கு உங்களால் பேஸ் ஃபீல் பண்ண முடியும். இன்கேஸ் லார்ஜர் சிஸ்டம் உங்களுக்கு 25 ஃபீட் இல்லை 35 ஃபீட் இருந்துச்சுன்னா கூட சரி, இந்த ஒரு சப்வூஃபர் உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ எஃபிஷியண்டாக உங்களுக்கு பவர் டிரைவ் பண்ணும். ஸோ பேக் சைடில் இதை பார்த்துடலாம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இங்கே லைனிங்கான இங்கே சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இது சப்வூஃபர் அவுட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே போய் பவர் இன்லெட் ப்ளஸ் பவர் ஆன் ஆஃப் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஃபேஸ் அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு இங்கே 2 டோன் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இது D6. ஸோ இப்போ D600 பற்றி பார்த்துடலாம். ஸோ D600 பார்த்தீங்கன்னாக்கா மான்ஸ்டர் சப்வூஃபர்ஸ் சொல்லலாம். 15 இன்ச் உங்களுக்கு இது பவர் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 வாட்ஸ் இருக்கு. உங்களுக்கு பவர் ஹேண்ட்லிங் பீக் பவர் அப் டு 800 வாட்ஸ் போட்டு உங்களுக்கு பீக் பவரிங் போகும். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சில் ஒரு டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவோ சீல்டு சப்வூஃபர் தான். ஸோ இது வந்து அல்ட்ரா THX2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா THX2 சர்டிஃபைடு. ஸோ உங்களுக்கு ஆடியோஃபைல் குவாலிட்டியில் டைட் பேஸ் வேணும், இல்லை ஹை எண்டில் ஒரு சப்வூஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை போகலாம். இந்த கண்டிஷனில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்க நீங்கள் சப்வூஃபர் வாங்கணும்னாக்கா இன்னைக்கு டுடேஸ் மார்க்கெட் ப்ரைஸில் மினிமம் 2.5 to 3 lakhs ஸ்பெண்ட் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த மாதிரி ஒரு சப்வூஃபர் வாங்க முடியும். ஸோ இது வந்து அவ்வளோ ஹை எண்ட் சப்வூஃபர். ஸோ ஜாமோவில் ஃப்ளாக்ஷிப் மாடலில் D600 டாப் லைனில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் பார்த்தா மேலே வந்துட்டு உங்களுக்கு டச் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் இது மேலே சைடில். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் கிரேடில் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிஷனில் லுக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அஸ்டானிஷிங்காக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்னர் சின்ன டின்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ பேக் சைட் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் இங்கே டாகல் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. LFE ஃபேஸ்க்கு இப்போ பாஸ் த்ரூக்கு இங்கே 2 இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் லைன் இன்னு அப்புறமா பாஸ் த்ரூக்கு இங்கே 2 இன்புட் சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பவர் செக்ஷன் இங்கே இந்த இடத்துல வந்துடும். ஸோ உங்களுக்கு டைட் பேஸு ஹை வாட்டேஜ் இல்லை பெரிய ரூம் உங்களுக்கு 40 feet ஒரு ரூம் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு சிங்கிள் சப்வூஃபர் 15 இன்ச்சில் ஒரு மான்ஸ்டர் சப்வூஃபர் வேணும், எனக்கு ஒரு நல்ல கண்டிஷனில் யூஸ்டில் நல்ல ஒர்க்கிங் சப்வூஃபர் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த சப்வூஃபர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதோட பாக்ஸ் பேக்கிங் கிரில்ஸ் எவ்ரிதிங் ஒரிஜினல் இன்டாக்டாக அவைலபிள் இருக்குது. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு சிங்கிள் யூனிட் தான் அவைலபிள் இருக்குது. இந்த வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்ததாக பார்க்குற சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் பிராண்டில் ஒரு 12 inch ஃப்ரண்ட் ஃபயரிங் சப்வூஃபர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் R120 SW இதோட மாடல் நம்பர். இது பார்த்தீங்கன்னா யூஸ் ப்ராடக்ட்ல இது வந்து டெமோவில் நம்ம ஸ்டோர் யூஸ் பண்ணியிருந்த ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு டெமோவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். ஸோ இதோட ஒரிஜினல் பாக்ஸ் கிரில்ஸ் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 inch லாங் த்ரோ ஊஃபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா காப்பர் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கிளிப்ஸோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காப்பர் கலர் ஊஃபர் தான். ஸோ கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் டைப் கிரில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இதோட ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ இதோட கண்டிஷன் இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வாட் ஸ்பீக் பண்ணக்கூடியதான் இந்த சப்வூஃபர். ஸோ ஃப்ரண்ட் ஃபயரிங் ரேர் போர்ட்டடு. ஸோ பேசிக் ஃபிளெக்ஸ் பேக் சைடில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேர் போர்ட்டடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இன்டெக்டான இங்கே சோர்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லைனிங் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோ ஸ்டாண்ட் பைக்கு பவர் ஆன் அண்ட் ஆஃப் டாகல் ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஃபேஸ் இது ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ப்ளஸ் உங்களுக்கு கெயின் கண்ட்ரோலுக்கு இங்கே 2 நாப்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் உங்களோட ரூமில் உங்களோட ஒரு நல்ல ப்ரீமியம் கேட்டகரியில் ஒரு சப் ஒன்று பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிப் சிக்னேச்சர் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 28 Hz மட்டும் உங்களுக்கு லோ போகும். ஸோ உங்களோட ரூமை உங்களுக்கு பேஸ் உங்களுக்கு நிறைய கேட்கணும் இல்லை நிறைய பேஸ் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் கண்டிஷன் உங்களுக்கு பாக்ஸ் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஸோ சிமிலர் டு பிராண்ட் நியூ, பட் உங்களுக்கு பிராண்ட் நியூ விட உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஒரு 44,000 rupees ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி இந்த பொருள் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் கேட்டகரியில் ஒரு ஹை எண்டான ஆடியோஃபைல் சப்வூஃபர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா கேண்டன், மாடல் பார்த்தீங்கன்னா ASC 300 இதோட மாடல் நம்பர். ஸோ பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு யூஸ் கேட்டகரின்றதால மைல்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. பட் நீங்கள் கண்டிஷன் மேலே பார்க்காம நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்குறீங்க, எனக்கு நல்ல ஹை எண்ட் பிராண்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்குறன்றவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டில் டேட் நோ சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் ரிப்பேர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது ஆஸ் அன் ஃபேக்ட்ரி கண்டிஷன் இருந்துச்சோ இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 inch உங்களுக்கு சைட் ஃபயரிங்கில் ஒரு சைட் ஃபயரிங் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிவ் ரேடியேட்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு பக்கம் ஆக்டிவ் ரேடியேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நான் போர்ட்டடு.
ஸோ உங்களுக்கு பேஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆடியோ குவாலிட்டியில் கேட்கும்போது உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி நீங்கள் நிறைய லோ ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்குறீங்க, இல்லை எனி லாங்குவேஜஸில் லோ ஃப்ரீக்வன்சி நல்லா ஹேண்டில் பண்ணுற சப்வூஃபர் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஜாரிங் சவுண்டே வராது. அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த லோ உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக ஃபீல் ஆகும். ஸோ இந்த சப்வூஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வைப்ரேட் ஆகாது, பட் யூ கேன் ஃபீல் த பேஸ், உங்களுக்கு அவ்வளோ டைட்டான பேஸ் இருக்கும். ஸோ இதோட அவுட்புட் வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா 400 வாட் ஸ்பீக், 400 வாட் ஸ்பீக் ஆர்எம்எஸ். லோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஹெர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு லோ போகும். ஸோ உங்களுக்கு கண்டிஷன் வைஸில் ஸ்க்ராச்சஸ் தவிர வேறு டேமேஜஸ் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக சில்வர் ஃபினிஷில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு ஹீட் சிங்க் போர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ வால்யூம், ஃபேஸ் அண்ட் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சிக்கு இங்கே 3 ஆப்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் லைன் நீங்கள் ஆர்சிஏ கனெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிஷனல் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்டீரியோ, ஒரு விண்டேஜில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்டிகிரேட் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு சப்புக்கான ப்ரீ அவுட் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களோட ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் கனெக்ஷன் இதுக்கு லைன் கொடுத்துட்டு ஸோ லைன் அவுட் நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ஸ்டீரியோலையும் ஆடியோ குவாலிட்டி மிஸ் ஆகுது, அட் த சேம் டைம் உங்களுக்கு சப்வூஃபர் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை அண்ட் குவாலிட்டியில் ஒரு யூஸ் சப்வூஃபர் மின்ட் கண்டிஷனில் ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் ரியலிஸ்ட் உங்களுக்கு அந்த லோ ஃப்ரீக்வன்சி, ஸோ இந்த மாதிரி ஒரு சப்வூஃபரில் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கினாக்கா மினிமம் 1.5 to 2 lakhs தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு அப்போ தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் இவன் தான் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கம்மி ரேட் ஆகும்போது உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஒர்த் பையிங்காக உங்களுக்கு மணி சேவிங்காக ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 45,000 rupees ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் அது ஒன் ஆஃப் த சூப்பர் ப்ரைஸ். ஸோ இல்லை சைடில் கிரில்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் சைடில் உங்களுக்கு ஃபிக்ஸ் கிரில்ஸ் வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட கிரில்ஸ் இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் ப்ராடக்ட் லுக்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் யாருன்னா வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூஸ் கேட்டகரியில் ஒரு நல்ல டவர் ஸ்பீக்கர், நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா ஸோ ஃபைன் ஆடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல டவர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா FS303 இதோட மாடல் நம்பர். ஸோ ஃபைன் ஆடியோ பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க சொல்கிற கேட்டுக்கோங்க. ஸோ ஃபைன் ஆடியோ எந்த மேக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பியூர்லி மேட் இன் US பிராண்டோட ஒன் ஆஃப் த மேக் இது. ஸோ டனாய் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ டனாய் ஸ்பீக்கர்ஸோட இன்ஜினியர்ஸ் வெளியே வந்து ஆரம்பிச்ச கம்பெனி தான் ஃபைன் ஆடியோ. ஸோ உங்களுக்கு டனல் என்ன ஒரு குவாலிட்டி இருக்குமோ உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிராண்டுக்காகவே இந்த ஒரு ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே பார்த்து செஞ்சிருப்பாங்க. ஸோ கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது எக்ஸ்சேஞ்சுக்காக வந்து ஒரு யூஸ்டு ஸ்பீக்கர். ஸோ இதோட கண்டிஷன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா மின் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ராச்லெஸ், டேமேஜ், டென்ச் எதுவுமே இல்லை. ஸோ டிரைவர்ஸாக ஒரிஜினலாக இன்டாக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கரோட கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 பீஸ் ஆஃப் மேக்னெட்டிக் கிரில்ஸ் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேக்னெட்டிக் கிரில், ஸோ டாப் சைடில் 2 மேக்னெட்டிக் கிரில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் வேட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohmsக்கு 150 watts RMSல தான் ஒர்க் ஆகக்கூடிய இந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ அவுட்புட்லேயும் சரி உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி, ஸ்டீரியோ குவாலிட்டி, இல்லை ஹோம் தியேட்டருக்கு எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். ஸோ டிரைவர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 inches ஒரு ஊஃபர், 1 inch ஒரு சில்க்டோம் ட்விட்டர், அகைன் ஒரு 6.5 inches மிட் ஊஃபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ கீழே பார்க்கும்போது 2 பேஸ் லெக்ஸ் வந்துடும். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸோ சைடில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இது டெக்ஸ்டர்ட் வெனைல் பிளாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிஷன் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ஒரு பேஸ் ரிஃப்ளெக்ஷன்ட்டு பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பனானா பின்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் பிடிச்சிருந்துச்சுனாக்கா, இல்லை இதோட டெமோ வீடியோ வேணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டெமோ வீடியோ கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை டேரெக்டாக ஸ்டோருக்கு வந்து தான் டெமோ பார்த்து வாங்கணுன்றவங்க டேரெக்டாக ஸ்டோருக்கு வந்து வாங்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட ஆஃபர் ப்ரைஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,000 rupees ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஆஸ் யூஷுவல் எங்கள் ஸ்க்ரீனில் திரும்ப வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜாமோவில் ஒரு பொட்டிக் ஸ்பீக்கர்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டிசைன் பார்த்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தா உங்களுக்கு ப்ரஷ் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே ப்ரீமியம் டிசைனில். ஸோ இது பார்த்து லிமிடெட் எடிஷன் ஸ்பீக்கர்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிசைன் அதோட மேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஜாமோ ஸ்பீக்கர்ஸ் மேட் பை கிளிப்ஸ் இது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிமூவபிள் கிரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட மாடல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 360S 25 HCS. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் டிசைன் என்னடா யூனிக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆக்சுவலாக 360 ஸ்பீக்கர். ஸோ இது வந்துட்டு உங்களால் இப்படி ரொட்டேட் பண்ணி உங்களை டில்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை டவுன் ஃபைவ்ல யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்பீக்கர்ஸை. ஸோ இது வந்துட்டு 360 ஸ்பீக்கர்ஸ்னால உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஆம்னிபோலார் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஊஃபர் கீழே வந்துடும், இதுக்கான ட்விட்டர் மேலே வந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு யூனிக்கான டிசைனு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி உங்களுக்கு கிரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிசைனை ரொம்ப யூனிக்காக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு பொட்டிக்கான டிசைன் வாங்கணும், இல்லை ஒரு யூனிக்கான டிசைனில் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohmsக்கு 100 watts பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீக்கர்ஸ். உங்களுக்கு ஒரு அலுமினியம் ஊஃபர் ப்ளஸ் ஒரு அலுமினியம் நியோடைமியம் ட்விட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இது என்னடா ஸ்பீக்கர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது, இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா, இல்லை என்ன சின்ன ரூம் சைஸில் இல்லை பெரிய ரூம் சைஸில் எதை ப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்பீக்கர் இந்த டிசைன் செஞ்ச ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஃபயரிங்கில் கொடுத்துருப்பாங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்வர்ட் ஃபயரிங்கில். ஸோ இப்போ டவர் ஸ்பீக்கரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்வீட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் சென்டரில் உட்காந்தா தான் இந்த ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லும்போது உங்களோட கோச்சோ ஒரு சோஃபாவில் இருந்தோ சரி, நீங்கள் சென்டரில் உட்காரும்போது உங்களுக்கு அந்த 2 ஸ்பீக்கரும் ஸ்ட்ரைட்டாக ஹிட் ஆகும். பட் இந்த மாதிரி ஆம்னிபுலர் ஸ்பீக்கர்ஸோட டிசைன் இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீங்கள் ஸ்பீக்கரில் இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு நீங்கள் ரூமில் எங்கே ப்ளேஸ் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஈச் அண்ட் எவரி ஸ்பாட்டுமே ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ அந்த டிசைன் பேஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பீக்கர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்து நிறைய ரிசர்ச்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர் செஞ்சிருப்பாங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ இம்மர்சிவாக உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஸ்பீக்கர் சின்னதாக இருந்தாலுமே இதோட சவுண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியம் லெவலில் இருக்கும். ஸோ ஜாமோ மேட் பை கிளிப்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த 2 பிராண்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஜாமோ கிளிப்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிராண்டில் இருக்க ஸ்பீக்கர்ஸ்ங்களோட ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் டிசைன்ஸு. ஸோ இந்த ஸ்பீக்கரோட பர்ஃபார்மன்ஸுன்றதை தவிர்த்து இந்த லுக்ஸ்க்காகவே இந்த ஸ்பீக்கர்ஸை வாங்கலாம். ஸோ அவ்வளோ உங்களுக்கு லுக்ஸும் சரி ஒரு யூனிக்கான டிசைனில் நீங்கள் இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு நீங்கள் சைடில் இதுக்கு கீழே வால் மவுண்டிங் ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வாலில் மவுண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் உங்கள் ரூமில் இப்போ இன்கேஸ் பிளேஸ்மெண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு, இல்லை டிவி ஸ்டாண்ட் சைடில் ஒரு 3 ஸ்பீக்கர் லைக் லெஃப்ட் சென்டர் ரைட் அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். 2 ஸ்பீக்கர் ரேட் சரௌண்ட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரில் இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் 5 ஸ்பீக்கர்ஸ் ஒரிஜினல் பாக்ஸோட அவைலபிள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இல்லை, இது வந்துட்டு ஒரு டெமோவில் இருந்த ப்ராடக்ட். ஸோ கண்டிஷன் வைஸ் ரொம்பவே ப்ரீமியமாக உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன் அவைலபிள் இருக்குது. ஸ்க்ராச்சஸ் டேமேஜஸ் எதுவுமே இல்லை, இட்ஸ் இன் இன்டாக்ட் கண்டிஷன் சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 rupees ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் யாரும் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வருஷன் ஒன்று வரும். இன்னும் அது பார்த்தீங்கன்னா HCS 35 HCS தான் இந்த மாடல் நம்பரு. ஸோ இவன் பார்த்தா குட்டி பையன் சின்னதாக இருப்பான். ஸோ இதுலேயே பார்த்தா கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர். ஸோ உங்களுக்கு சைஸில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதோட வந்துட்டு இது டபுள் த சைஸில் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பட் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க காமன் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டிரைவர் சைஸு ட்விட்டர் சைஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவுட்புட் குவாலிட்டி ஆட்டேஜ் உங்களுக்கு அதோட ஆடியோ குவாலிட்டியும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த குட்டி ஸ்பீக்கரில் செட் ஆஃப் 5 இருக்குது. பட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் 4 ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இதாக 4 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் போகிறேன், இல்லை ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டுக்கு, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சென்டர் இருக்குது. ஸோ 5.0ல ஒரு சென்டர் வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் 4 ஸ்பீக்கர் வேணுன்றவங்களுக்கு இது ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பீக்கர் சைஸ் பெருசாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெமோ யூனிட் தான், இது வந்துட்டு யூஸ் ப்ராடக்ட் இல்லை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் அலுமினியமில் உங்களுக்கு கீழே வந்துட்டு பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேக் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு இது நீங்கள் வால் மவுண்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை அட்மாஸ் ஸ்பீக்கர் வேணுன்றவங்க ஸோ நீங்கள் வால் மவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது அட்மாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன்ஸ் பார்க்கும்போது நீங்கள் டிசைனு ஒரு யூனிக் டிசைன், இல்லை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூனிக்கான பொட்டிக் டிசைன் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கருக்கு போகலாம். ஸோ எக்ஸலன்ட் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸில் ஒரு த்ரோவே ப்ரைஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்பீக்கர் மார்க்கெட்டில் லான்ச்சும் போது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்பீக்கர்ஸாக இருந்துச்சு. ஸோ ஜாமோ மேட் பை கிளிப்ஸ்னும் போது இந்த ஸ்பீக்கர்ஸ் ரொம்பவே ஒரு ப்ரீமியம் கேட்டகரி ப்ரீமியம் செக்மெண்ட் தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட் சோல்ட் மாடல்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 24,000 rupees ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்க்கு இந்த ப்ரைஸ் சூப்பர் ப்ரைஸ். இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் விட்டுருந்தாங்கனாக்கா மினிமம் 85,000-90,000 rupeesக்கு இந்த ஒரு யூனிக் பொட்டிக் ப்ராடக்ட் ஆஃபர் இன்னைக்கு செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கும். பட் நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேம் சீப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை யாராவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தா நம்ம நிறைய யூஸ் கேட்டகரியில் டெமோ யூனிட்ல இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் போட்டது எல்லாமே ரொம்ப நீட் கண்டிஷனில் எக்ஸலன்ட் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு, இல்லை இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நம்ம ஸ்டோருக்கு வந்து நீங்கள் டேட்டா வாங்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி நிறைய பையர்ஸ் நம்ம கிட்ட ஃபோன் மூலியமாக நீங்கள் கொரியர் பார்சல் சர்வீஸ்லேயே வாங்குறோம். ஸோ நம்ம இது பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு பார்சல் பஸ் சர்வீஸில் கொரியர் சர்வீஸில் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஃபாக ஷிப்பிங் பண்ணி விடலாம். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் மோட்ஸும் சரி அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு ரெகுலராக போடுற போஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் கிடைச்சிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி தெரியணும் இல்லை ரிவ்யூ பண்ணோம்னாக்கா இன்கேஸ் மார்க்கெட்டில் அவைலபிள்ஸும் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிவிடுங்க. ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நவீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.